வணக்கம். இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் பேட்ச் 23 ஸ்டார்ட் பண்றோம். நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த 100 hour கோர்ஸ். நிறைய கிராமர் டாபிக்ஸ் லேர்ன் பண்ணுவோம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான எல்லா கிராமர் டாபிக்ஸும் இருக்கும். அது போக இங்கிலீஷ் ஜென்ரலாவே லேர்ன் பண்ணணுங்கிறவங்களும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். தட்ஸ் தி ரீசன் இட் இஸ் கால்ட் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ இந்த கிராமரை படிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்பீக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். சம்டைம்ஸ் பீப்புள் ஆல்சோ மெசேஜ் மீ ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸும் பார்ட்டிசிபிள்ஸ் இன்ஃபினிட்டிவ்ஸும் ப்ரெபசிஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுனால நம்மளால நல்லா ஃப்ளூயண்டா இந்த கோர்ஸை முடிச்ச உடனே என்னால ஃப்ளூயண்டா பேசிட முடியுமான்னு வாட் ஐ டெல் தோஸ் பீப்புள், இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிராமர் அலோன், ரைட்? எவ்வளவுதான் கிராமரை நீங்க தியரியில படிச்சாலும் ஸ்பீக்கிங் வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஸோ வெறும் கிராமர் மட்டும் படிச்சா பத்தாதுதான். பட் இஸ் கிராமர் இம்பார்ட்டன்ட்? அஃப்கோர்ஸ் எஸ். அதே சமயத்துல கிராமரே படிக்காம வெறும் இந்தந்த சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இங்கிலீஷ்ல பேசிட முடியுமானா நோ. ரெண்டுமே தேவை. ஸோ இந்த சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல சொல்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது இல்லாமல் வேற சென்டென்சஸ் வரும்போது அப்புறம் நீங்க அதை எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? யூ ஷுட் நோ த ஃபார்முலா, ரைட்? அதோட நிறைய லிசனிங், நான் எப்பயுமே சொல்ற விஷயம் தானே இது. நிறைய ரீடிங், நிறைய லிசனிங் பண்ணும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஃபெமிலியர் ஆயிரும். இட்ஸ் ஆல் அபவுட் கெட்டிங் ஃபெமிலியர் வித் த லாங்குவேஜ். அதோட நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த பர்பஸ்க்கு லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ணுதா, இங்கிலீஷ் நம்மளோட ஜாபுக்கு நம்மளோட ஒர்க்குக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம படிக்கணும். சும்மா பால் பொங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட் டு நோ, பட் அது தெரியலைன்னா உடனே நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் தட்ஸ் ஹவ் பீப்புள் ஃபீல். இந்த விஷயத்துக்கு இங்கிலீஷ்ல தெரியலைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி தே வெரி ஹார்ஷ் ஆன் தெம் செல்ஸ். அப்படி இருக்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு லேர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த 100 ஹவர்ஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்னு அந்த சிலபஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். More important than that, I want you all to understand that language learning is a long process. It doesn't happen in 30 days. Okay, 30 daysல கொஞ்சம் படிப்பீங்க தான். 30-day கோர்ஸ்னு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல definitely you will learn something, but that's not the end of all. அதே மாதிரி இந்த 6 months இந்த 100 ஹவர்ஸ்ல எல்லாமே படிச்சிட முடியுமா? நோ. பட் யூ வில் பி லேர்னிங் அ லாட். ஓகே, ஸோ நான் அதை இப்பயே நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல சம் பீப்புள் ஜஸ்ட் ப்ராபகேட்டிங் ஃபால்ஸ் ஐடியாஸ் ஆன் சோஷியல் மீடியா. நீங்க 2 weeksல படிச்சிடலாம், இல்ல 30 daysல படிச்சிடலாம், 3 monthsல படிச்சிடலாம்னு. இட்ஸ் நாட் தட் ஈஸி, பட் இட்ஸ் சிம்பிள். லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதை தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களா? கேங்குரு இங்கிலீஷ்னு. ஸோ அந்த டீச்சர் வந்து ரொம்ப நல்ல அழகான கான்செப்ட்ஸ், லாங்குவேஜ் லேர்னிங் பத்தி உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார். ஹிஸ் நேம் இஸ் கிறிஸ்டியன். ஸோ அவர் சொல்றது இதுதான், 30 daysல ஃப்ளூயன்சிலாம் நீங்க அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒரு செகண்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கே வந்து 30 years ஆகும் ஃப்ளூயன்சிக்குன்னு சொல்லி. ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். பட் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழ்ல பேசுறோம், எல்லாராலையும் கடகடன் தமிழ்ல சரளமா அவங்க நினைக்கிற விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? நோ, ரைட்? இட் requires a lot of practice, even though you know the words, you know the expressions. So அந்த வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கே, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகுது. the same with English. ஸோ அதே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நீங்க அப்ரோச் பண்ணணும் லாங்குவேஜ் லேர்னிங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு நான் நினைக்கிறதுனால நான் இதை சொல்றேன். நீங்க கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவீங்களோ இல்லையோ, தட்ஸ் a different thing, but you are here on YouTube watching this video, so I want you to understand what it is all about. Okay, so இந்த 100 ஹவர்ஸ்ல என்ன படிப்போங்கிறத நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். எஸ், கோர்ஸ் வந்து 17th October Thursday ஆரம்பிக்குது. 100 hours, 6 months. Sometimes it goes beyond 6 months. 7:30 to 8:30 p.m.
மண்டே டு ஃப்ரைடே ஜூம்ல லைவ் செஷன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ண முடிஞ்சா நல்லது. இல்ல லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல, அந்த டைம்ல வேற வேலை இருக்கு, ஆஃபீஸ்ல இருப்போம், லேட்டா தான் வருவோம்னா கூட இது நீங்க இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காம you can still join the course and watch the recorded sessions every day. நீங்க இன்னைக்குள்ள கிளாஸ நாளைக்கு பார்த்தா கூட, நாளைக்குள்ள கிளாஸ நாளை கழிச்சு பார்த்தா கூட you will still be learning something every day. Are you getting it? Right? அதுக்கு பதிலா நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? Generally, most people, wait for the perfect moment to start learning English. அந்த மாதிரி ஒரு perfect moment சில நேரம் வராமையே போயிடும். முதல்ல இருந்ததை விட சில நேரம் சுச்சுவேஷன்ஸ் இன்னும் டஃப் ஆயிட்டு போகும். அப்புறம் நம்மளோட கரியர் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே டிலே ஆகிட்டே போகும். ஸோ ஜஸ்ட் மேக் அ டெசிஷன் நவ் டு ஜாயின் திஸ் கோர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். உங்களோட சில்ட்ரன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்குமே இந்த கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். சில நேரங்களில் வந்து பேரண்ட்டும் சைல்டும் சேர்ந்து கூட கோர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க வந்து. ஸோ அது எவ்வளோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது பாசிபிள்னு யோசிச்சு பாருங்க. ரைட்? ஸோ இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். Okay, I'm sharing the syllabus again. The sentence and its types, subject and predicate, parts of speech, sentence patterns, tenses. So நான் எப்பயுமே 100-hour courseல sentence patternsலாம் பண்ணது கிடையாது. சும்மா லேசா சொல்லுவோம். ஆனா இந்த தடவை I just thought of including it. Subject verb agreement கூட ஒரு தனி டாபிக்கா நம்ம பண்ணதில்ல. But this time we have it. Question tags தான். Degrees of comparison. இது 3 டாபிக்ஸுமே நான் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆர்டிகிள்ஸ், ப்ரெபசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், ஜெரண்ட்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இதெல்லாம் தான் டாபிக்ஸ். ரைட்? ஸோ இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம கிராமர் லேர்ன் பண்ணணுமா? இங்கிலீஷை நம்ம தப்பு இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அப்படின்னா இட்ஸ் குட் if you can. Because you will appreciate the differences between similar expressions. சில ஒரு வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கும், ஆனா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க என்னன்னு லேர்ன் பண்ணுவீங்க. லைக் in the bus and on the bus, right? In the night and at night. அந்த மாதிரி நிறைய இருக்கு. In the moment and at the moment. இல்லை ப்ரெபசிஷன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். எஸ், ஓகே. அது மாதிரி ஆர்டிகிள்ஸ்லையும் டென்சஸ்லையும் எல்லாம் அந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் லேர்ன் பண்ணும்போது you will start enjoying the whole process. And I want you to enjoy the process. கட்டாயம் படிக்கணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சோம்னா அது ரொம்ப நாள் ஒன்றும் மனசுல நிக்காது. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும், மார்க்ஸ் வாங்கணும், அதுல வந்து பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா கொஞ்ச நாள் வந்து படிச்சுட்டு போறது, that's one thing. Right? But அந்த விஷயங்கள்லாம் நம்ம because you see, it doesn't just stop with qualifying for some job. அப்புறமா நீங்க வேற எங்கேயாவது போய் இங்கிலீஷ்ல இன்டராக்ட் பண்ணணும்னா கூட உங்களுக்கு எவ்வளவு தேவை லாங்குவேஜ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னை விட உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தான். பட் ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் எம்பசைசிங் இட். ரைட்? ஸோ இந்த கிராமர் டாபிக்ஸ்லாம் நம்ம ரெனன் மார்டின் புக்ல இருந்து படிப்போம், ரேமன் மர்ஃபி புக்ல இருந்து படிப்போம். இந்த புக்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சேனல்ல நிறைய தடவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல இருக்கிற சில சென்டென்சஸ் ரேண்டமா சில சென்டென்சஸ் எடுத்து இப்ப நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாருங்க நீங்க எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ்க்கே. ஸோ வெறும் கிராமருக்காக மட்டும் இல்லை. ஓகே, யா, லைவ் யூ வில் பி அட்டெண்டிங் லைவ் செஷன்ஸ். லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணா கூட நீங்க ரெக்கார்டிங்ஸ் திருப்பி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. and you will also have regular tests on each topic. I'm 32 years old, my sister is 29. இது ஒரு யூனிட்ல வர்ற ஒரு ரெண்டு சென்டென்சஸ். ஸோ இந்த பேட்டர்னை பாருங்களேன். I'm 32 years old, my sister is 29 ஓட நிப்பாட்டினா போதும். 29 years oldன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. At the same time 29 yearsன்னு சொல்லிடக்கூடாது. It's either 29 or 29 years old. ஆனா இன்னொரு தடவை 29 years oldன்னு சொன்னா ரெப்பிட்டிவா அது ஒரு மாதிரி எஃபெக்டிவா இருக்காது. அதனால 29 ஓட நிப்பாட்டும் போது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இஸ் யுவர் மதர் அட் ஹோம்? இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் பாருங்க. உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களான்னு கேட்கிறோம். பட் நிறைய பேர் இந்த விஷயத்த கரெக்டா கேட்கறது இல்லை இங்கிலீஷ்ல. இங்க ஒரு இஸ் போட்டுருவாங்க. இஸ் யுவர் மதர் இஸ் அட் ஹோம்னு. ஸோ ஏன் அது போடக்கூடாதுன்னா நம்ம இங்க போட்டுட்டோம்.
ஸோ கிராமர் நம்ம படிக்கிறதே எதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நேச்சுரலா தப்பு இல்லாம கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசலாம் தான். ஓகே, ஸோ கிராமர் இஸ் நாட் சம்திங் very serious. It's not boring stuff. We can actually make it fun and enjoyable. Now look at this question. How old is your brother? நிறைய பேருக்கு how old பக்கத்துல is வரும்னே தெரியாது. how oldனாலே ஆர் தான் போடணும்னு நினைச்சுக்கிறவங்க. ஏன்னா how old are youன்னு கேட்டு கேட்டு பழகி. பட் இங்க என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கேத்த verb போடணுங்கிறது தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இங்க புரிய ஆரம்பிக்கும் கோர்ஸ்ல நீங்க வந்து ஒரு டாபிக்கா படிக்கும் போது. Look at this sentence. Sometimes he is late, but it doesn't happen very often. சில நேரம் அவன் லேட்டா வருவான், ஆனா அது மாதிரி அடிக்கடி நடக்காதுன்னு சொல்றோம். ஸோ இங்கே இன்னொரு தடவை நம்ம sometimes he is late, but he doesn't come late very often சொல்லாம it doesn't happen சொல்றோம். அந்த மாதிரி நடக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி சொல்றது ரொம்ப effective-ஆ இருக்கும். Was your exam difficult? Look at this question. இங்கேயும் நிறைய பேருக்கு வாஸ் போடுறதா வேர் போடுறதான்னு தெரியாம இருக்கும். ஸோ எக்ஸாம் தான் சப்ஜெக்ட்ங்கிறதுனால அது இட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாஸ் போடுறோம். இதுவும் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். வாஸ் யூ எக்ஸாம் டிஃபிகல்ட்? உன்னோட எக்ஸாம் கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்கறது தானே. தே ஹவ் பீன் மேரிட் ஃபார் 5 years. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம தே ஹவ் பீன் மேரிட் ஃபார் 5 years சொல்லணுங்கிறத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கும்போது படிப்போம். நிறைய பேர் இந்த ஃபார்க்கு பதிலா சென்ஸ் போட்டுருவாங்க. இங்கே ஹேவ் பீன் மேரிட்க்கு பதிலாக தே ஆர் மேரிட் ஃபார் 5 yearsன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஜேன் isn't at work this week. She is on holiday. இந்த வாரம் அவ வேலையில இல்லை, அவ வேலைக்கு வரல, அவ ஹாலிடேல இருக்கிறா, ஹாலிடே போயிருக்கிறா, ஆன் ஹாலிடே. even the use of the preposition on here and this week முன்னால preposition இல்லாதது, at work, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா சேர்த்து சென்டென்ஸா சொல்லும் போது உங்களுக்கே இந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். We asked the waiter for coffee, but he brought us tea. நாங்க வெயிட்டர்ட்ட காஃபி கேட்டோம், ஆனா அவர் எங்களுக்கு டீ கொண்டு வந்தாரு. See, ask the waiter for coffee. The use of the preposition for. You ask for something. And இங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம வந்து SVIODOன்னு சொல்லுவோம். brought-க்கு அப்புறம் என்ன ஆஸ் போட்டிருக்கு, brought-க்கு அப்புறம் டீ தானே போடணும்னு கேட்பாங்க சில பேர், அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியாம. But this is perfectly okay. He brought us tea. Okay. I'm not going to have breakfast this morning. I'm not hungry. நான் இன்னைக்கு காலையில சாப்பிட போறது இல்லை, எனக்கு பசிக்கலன்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ இதெல்லாமே இந்த யூனிட்ஸ்ல இருக்கிற சென்டென்சஸ். why I'm sharing all these sentences? I think there's one more. Yeah. What time do the shops close? எத்தனை மணிக்கு கடை மூடுவாங்கன்னு நம்ம கேட்போம்ல. ஸோ வாட் டைம், நம்ம அந்த வாட் டைம் நிறைய பேர் வாட் டைம் வந்து யூஸ் பண்றது இல்லை. நம்ம வென்னே போட்டுருவோம் எப்பங்கிறதுக்கு. பட் வாட் டைம் போடலாம், வாட் டைமே அட் இல்லாமல் போடலாம். அட் இல்லாம போடுறது கரெக்டாங்கிற டவுட்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. வாட் டைம் டு த ஷாப்ஸ் க்ளோஸ்? தட்ஸ் பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் சாம்பிள் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ நான் ரீட் பண்ணி காட்டினேன். இது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்னொன்னா படிக்கும் போது நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸை அனலைஸ் பண்ணும்போது you will understand how language works, and I want you to understand that, right? So நீங்க இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்றதுக்கு உள்ள லிங்க் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னாலும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, there's an offer going on. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு சொன்னேன். அது இப்போ 12th October இந்த சாட்டர்டேயோட அது முடிஞ்சிடும். ஸோ இந்த டைம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 20% சேவ் பண்ணலாம். Okay, everybody wants to save money, right? So make use of this opportunity, join the course and start learning. Don't keep postponing things. அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், மெதுவா படிச்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காம just make the decision and start learning. Okay, see you in the class. Thank you.